அந்த திருவடி இணையை பிரிவினை அறியாத நிழல். அதுபோல உன்னை விட்டு நிழல் எப்பனா பிரியுமா? அதுபோல குருவானவர் திட்டனாலும் சரி, அடித்தாலும் சரி, அந்த குருவை விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது. முதல்ல எனக்கு சீடன்ற அந்தஸ்து உனக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம். அதை சொல்ல நீ பெருமைப்படணும். அதில் உனக்கு இழிவு கிடையாது. ஏன்னா இல்லை. ஆக அந்த தெய்வத்தை, குருவை சமமாக பார்த்தார் மணிவாசக பெருமான். அறுபரத்து ஒருவன்தான் இந்த அவனியில் வந்த குரு. அவன் அருளிய பெருமை சிறுமை என்று இகழ்ந்து விடாதீர்கள் அப்படின்னுட்டு குருவை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் மணிவாசகர்